வணக்கம். இது காலத்தின் குரல். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு, குறிப்பாக ஒவ்வொரு தொழிலாளியின் குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் பரிசாக, அதாவது நிவாரணமாக, சிறப்பு நிதியுதவியாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இந்த மாத இறுதிக்குள்ளேயே அந்த பணம் சென்று சேர்ந்து விடும் என்று சொல்லியிருக்கிறார். 60 லட்சம் குடும்பங்கள், 1200 கோடி. இது ஏழைகள் வயிற்றில் பால் வார்க்கிற ஒரு செயல் என்று தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தலைவர் வரவேற்றிருக்கிறார். பொதுவாக இலவசங்களை மிக்சியாகவோ கிரைண்டராகவோ கலர் டெலிவிஷனாகவோ அல்லது லேப்டாப்பாகவோ கொடுத்தால் அதை விமர்சிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் 1000 ரூபாய் இனாம் தந்ததை வரவேற்றார். இப்போது 2000 ரூபாய் இனாமையும் வரவேற்றிருக்கிறார். திமுக இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்திருக்கிறது. திமுக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்பது, தேர்தலுக்கு முன்பணம் ஓட்டுக்கு பணம் அல்ல, ஓட்டுக்கு முன்பணம் தரக்கூடிய ஒரு செயல். இது சட்ட ரீதியாக ஓட்டுக்கு லஞ்சம் தரும் முயற்சி என்று சொல்லியிருக்கிறார். பொருளாதார விமர்சகர்கள் மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இது தேர்தல் நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நிவாரணம் தேவைதான், ஆனால் ஓட்டை மனதில் வைத்து தருகிறார்கள் என்ற விமர்சனமும் இருக்கிறது. முதலமைச்சர் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார். இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கவில்லை. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் என்கிற ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் தருவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு உண்மையிலேயே ஏழைகளுக்கு உதவுவதற்கா, தொழிலாளர் நலனா, தேர்தல் கணக்கா? விவாதிக்கலாம். நம்மோடு திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டுவன், அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு சவுந்தரராஜன், கொங்கு இளைஞர் பேரவையின் தனியரசு, சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் செந்தில் ஆறுமுகம். வணக்கம். நான் சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்கணும். ஒரு 2 காரணங்களை சொல்றாங்க. கஜா புயல் பாதிச்சிருச்சு, வறட்சினால பாதிப்பு, ஆகையினால் தொழிலாளர்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்றாங்க. அதை தொழிலாளர்களுக்காக பாடுபடுற உங்க கட்சி விமர்சிக்கிறது எதனால? அதாவது விமர்சிக்கிறது, கொடுக்குற நேரம், கொடுக்குற நோக்கம், அது ரெண்டும் மிக மோசமானதுங்கிற அர்த்தத்திலிருந்து தான் நாங்கள் அதை விமர்சிக்கிறோம். கஜா புயல் எப்போ வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். கஜா புயல் வந்தபோது மக்கள் தெருவில் நின்று கதறியதும் தெரியும். அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய நிவாரணத்தை கொடுங்க, கொடுக்க வேண்டிய தொகையை கொடுங்க, கொடுக்க வேண்டிய உதவி செய்யுங்க என்று எல்லோரும், எல்லா அரசியல் கட்சிகளும் அதே மாதிரி ஆர்வலர்களும் கேட்டார்கள். அப்போதெல்லாம் ஏதோ இந்த தூக்கி கிள்ளி போட்டதை போல போட்டுவிட்டு மத்திய அரசாங்கம் பணம் தரவில்லை மற்றதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது இந்த நேரத்தில் 2019 இவர்கள் ஆட்சிக்கு வந்தது 2016, ஏழைகளும் 2016க்கு முன்பிருந்தே இருக்கிறார்கள். 2016, 2019, அதுவும் பிப்ரவரி மாதம். இப்படி கொடுப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம், நீங்கள் கொடுப்பது அது சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது வேற. அதாவது அது பயன்படத்தான் செய்யும். 2000 ரூபா ஒரு ஏழைகளுக்கு போச்சுன்னா அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். ஆனால் கொடுக்குறவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை தான் நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். இதையே நீங்கள் போன வருஷம் செஞ்சல, ஏன் கஜா புயல் நடந்த உடனே செய்யலை? எந்த வேகமும் உங்களுக்கு கஜா புயல் என்பது உங்களுக்கு வரலையே. அங்க அந்த பக்கம் போறதுக்கு புயல் பாதிப்பு உச்சத்தில் இருக்கும்போது மக்கள் அலறிட்டு இருந்த நேரத்தில் தந்திருக்கணும். இப்ப தர்ற டைமிங் தான் நீங்க கொஸ்டின் பண்றீங்க. அது தொகையாக நிச்சயமாக பணமாக தர்றதை நீங்க ஆட்சேபிக்கல, பணமாக நேரம் தப்புன்னு சொல்றீங்க. ஆமா, இந்த கொடுக்கிற இந்த நேரம் இருக்க, இந்த நேரம் தான் அவர்களுடைய நோக்கம் கெட்டது. ஏழைகளுக்கு உண்மையான பிரியத்தோடு, பாசத்தோடு, அன்போடு தரப்படக்கூடிய பணம் அல்ல என்பதுதான் என்னுடைய வாதம். இது தேர்தலுக்கான லஞ்சம் தான், தேர்தலுக்கு முன்பு அவர்கள் கொடுக்கக்கூடிய முன்பணம் தான். அதே மாதிரி நீங்க பல நேரங்களில் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்போ அரசு ஊழியம் கேட்டானா, போக்குவரத்து தொழிலாளி வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அவனுடைய பென்ஷனை கேட்டானா, பணம் இல்லை, காசு இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, நிதி நெருக்கடி தெரியாதா என்று பேசுறவங்க தான் இப்போ இந்த நேரத்தில் பேசுறாங்கன்னா அர்த்தம் என்ன? அதாவது சார், ஏழைகள் இருந்தாலும் இந்த காரணத்தில் ஒரு ஜெனியூனிட்டி இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, மக்கள் தாமதமானாலும் ஏதோ ஒரு ஏழைக்கு தான் போய் சேரப்போகுது. ஆனால் நீங்கள் காலம் தவறு, நோக்கம் கெட்ட நோக்கம், எண்ணத்தில் நேர்மை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், கொடுக்கறதுக்கு ஒரு அரசியல் இருக்குதுன்னா எதிர்க்கிறதுக்கும் தேர்தல் நேரம்ன்றதுனால தான் நீங்க எதிர்க்கிறீங்க. நிச்சயமாக தேர்தல் நேரம் என்று அவர்கள் கொடுப்பது என்பதற்குள் தான் நோக்கம் இருக்கிறது.
இது இவர் பணத்தையா கொடுக்குறாரு? பொது பணத்தை எடுத்து நீங்கள் வந்து இன்றைக்கி மக்களிடம் பணம் போகணும் சார், கட்டாயமாக போகணும். அது சில நேரங்களில் இந்த மாதிரி இலவசமாக கூட போக வேண்டி இருக்கும், போகணும், அதில் எந்த தப்பும் கிடையாது. அதே நேரத்தில் உள்கட்டமைப்பை கட்டுவதற்கு பணம் செலவழிக்கணும். உள்கட்டமைப்பை கட்டுகிற அந்த வழியிலேயே மக்கள் வழியாக மார்க்கெட்டுக்கு, சந்தைக்கு பணம் போகணும். அந்த பணம் பொருளாதாரத்தை பெருக்கணும். இப்போ இந்த 1200 கோடி சந்தைக்கு தான் வரப்போகுது. இல்லை, அவங்க சொல்றது வந்து 2 காரணத்தை தெளிவாக சொல்றாங்க. கஜா, வறட்சி. இந்த காரணம் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை இருக்கு, ஏதேனும் ஒரு வகையில் இது ஆறுதல் படுத்தும். அதுலேயும் நேர்மை இல்லை என்று தான் நான் சொல்லுகிறேன். கஜா புயல் வந்து எவ்வளவு நாள் ஆயிற்று, கதறியதை இந்த நாடே வருஷா வருஷம் பொங்கல் வருது. ஆனா இதுக்கு முன்னாடி வந்த எந்த பொங்கலுக்கும் 1000 ரூபா தரல. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஆண்டுக்கு ஒரு புயல் இருக்கு, தானே, நீலம், ஒக்கி, கஜான்னு. இந்த வருஷ புயல் மட்டும் 2000 ரூபாய், அதற்கு முன்னாடி வந்ததுக்கு இல்லை. பொங்கல் பரிசு கொடுத்த உடனே உங்க அமைச்சர் சொன்னாரு, கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு சொன்னாரு, 20% வாக்கு வங்கி அதிகரிச்சிருச்சு. 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்த உடனே அதிமுகவோட வாக்கு வங்கி 20% அதிகரிச்சிருச்சுன்றீங்க. அரசாங்க பணத்தை ஒரு நலத்திட்டங்களுக்கு செயல்படுத்துறது, பாலம் அமைக்கிறது, அவிநாசி அத்திக்கடவு மாதிரி திட்டம் போடுறது, ஒரு 3200 கோடியை வந்து 2 மாசத்துல அள்ளி தர்றீங்க. இது வந்து இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுக்கு தோணாதது இல்லை. ஆனால் பணமாக கொடுக்கறத விட திட்டங்களாக செயல்படுத்தணும், அசட்ஸை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்படி வந்து ரூபா நோட்டை அடிச்சு தர்றது இருக்க, இது வந்து ஓட்டுக்காக இல்லாமல் வேற எதுக்கு தோன்றாங்க? அதாவது நீங்க சொன்ன மாதிரி ரூபா நோட்டை நாங்க அடிக்கல, ஏற்கனவே வாய்ப்பு இருந்ததுன்னு வைங்க. அடிக்கிற உரிமை மத்திய அரசாங்கம் கிட்ட தான் இருக்கு. அதனால மத்திய அரசாங்கம் கூட அடிக்க முடியாது, ரிசர்வ் வங்கி தான் அடிக்க முடியும். அதனால அது வந்து உண்மை இல்லை. ரெண்டாவது, நீங்க இந்த திட்டத்தை அறிவிப்பதால் இந்த ஒரு ஏழைக்கு, ஒரு பாமரனுக்கு, ஒரு உழைப்பாளிக்கு 2000 ரூபாய் கொடுக்கறதுனால தமிழ்நாட்டில் எந்த திட்டத்துக்கும் தடை இல்லை. தடைப்படுத்தி அந்த பணத்தை எடுத்து இது கொடுக்கல. எந்த ஊருக்கு போனாலும் ஓஏபி பென்ஷன் நின்று போச்சுன்னு சொல்லி பேசுறாங்க. எந்த ஊர்ல செய்தியாளர்கள்ட்ட கிராமத்துல இருந்து செய்தி வந்தாலும் கிராமப்புற வேலை வாய்ப்பு போனவங்களுக்கு சம்பளம் வரல, வேலை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, நிதி இல்லைன்னு சொல்றாங்கன்றாங்க. அது உண்மையா கிராமப்புற வேலைக்கு போற ஏழைக்கு காசு இல்லை, வயது முதிர்ந்து ஓஏபி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு காசு தர கஜானால பணம் இல்லை. ஆனா எல்லோருக்கும் சகட்டு மேனிக்கு வசதியானவங்க, பங்களா வச்சிருக்கிறவங்க ரேஷன் கார்டு இருந்தா 1000 ரூபாய் அப்படின்னு பொங்கலுக்கு கொடுத்தீங்க. இல்ல, அதாவது நீங்க முதல்ல சொன்னது போல பொங்கலுக்கு கொடுத்தது உண்மை. ஆனா நீங்க சொன்னது போல கஜா புயலுக்காக கொடுக்கல. பொங்கல் சிறப்பாக கொண்டாடுறன்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு சொல்ல வேட்டி சேலை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அது விரிவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொருத்தரால் அதை வளர்ச்சி அடைந்து கடைசியில் பொங்கல் நேரத்தில் அரிசியிலிருந்து கரும்பு வரைக்கும் கொடுக்குற நிலை வந்தது. அது வந்து அந்த வேட்டி சேலை என்பது அந்த பெற்றோருக்கு மட்டும். நான் முடிச்சிடறேன். பெற்றோருக்கு மட்டும் நேரடி கேள்விக்கு வந்துருவோம் சார். நான் முடிச்சிடறேன். வருஷம் புயல் வந்தது, இதற்கு முன்னாடி வந்த புயலுக்கு ஏழைகள் பாதிக்கலையா, தொழிலாளர்கள் பாதிக்கலையா? இதுக்கு பதில் வறட்சி இதற்கு முன்னாடி கடும் வறட்சி நடந்தது. அதனால அந்த திட்டம் தொடர்ந்து விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு இது ஒரு திட்டமா சார்? நான் சொல்லிடுறேங்க, ரேஷன் கார்டு காசு கொடுக்கிற திட்டம் பெற்றோர்களுக்கு மட்டும் இருந்தது. அந்த குழந்தைகளுக்கும் ஒரு புதிய உடைய மகிழ்ச்சியோடு கொண்டாடினா அந்த ஒரு நாளாவது எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்குன்றதுக்காக இது கொடுத்தது. இது இந்த ஆண்டு மட்டும் இல்ல, தொடர்ந்து எல்லா ஆண்டும் இனிமே தொடரும். அதனால இந்த ஆண்டு கஜா புயலுக்காகவோ இல்ல தனிப்பட்ட இந்த தேர்தலுக்காகவோ கொடுத்ததுன்னு சொல்றது தவறு. இது தொடரும். நீலம் ஆண்டு, கஜா ஆண்டு நான் சொல்ல வரேங்க. தானே ஆண்டுல தரல, தேர்தல் ஆண்டு நீங்க என்று தெளிவா சொல்லியிருக்காரு முதலமைச்சர். நீங்க அடுத்த ஆண்டுகள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து நான் சொல்றது என்னுடைய நிலையை சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு பாருங்க. அது ரெண்டாவது முதலமைச்சர் சொன்னதை மறுக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. முதலமைச்சர் அறிவிக்க சொல்ல அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை சொன்னாரு. அந்த திட்டம் ஓராண்டுக்குரிய திட்டமா அவர் சொல்லல. இது ஒன் டைம் கொடுக்கறதுன்றது அந்த 1000 ரூபாய் ஒரே நேரத்தில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. மற்ற ஆண்டு கிடையாதுன்னு சொல்லல. ரெண்டாவது இந்த ஆண்டு தர்றதுதான் இப்ப விமர்சனத்துக்குரியது. அடுத்த ஆண்டு தந்ததுன்னா உங்க நோக்கம் நேர்மை இருக்கு, வருஷா வருஷம் தர்றாங்க அப்படின்றது கூட ஒரு ரெகுலாரிட்டி வந்து அதுக்கு. தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல இந்த 5 ஆண்டுகளில் 2 ஆண்டுக்கு ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து 2 ஆண்டுல சட்டமன்ற தேர்தல், இடையில உள்ளாட்சி தேர்தல், எல்லாம் தேர்தல் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தேர்தல் நடக்கிறதுக்காக மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அரசாங்கம் செய்யக்கூடாதா? இல்ல, மக்களுக்கு செய்யற கடமைனா இல்ல, ஒரு அரசாங்கத்திற்கு வந்து
சீர்தூக்கி பார்த்து நன்மையை நீண்ட கால அதுதான் சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வரேன். பொங்கலுக்கு 2000 கோடி, இப்ப 1200 கோடினா 3200 கோடியில் 3 லட்சம் வீடுகளை கான்கிரீட் வீட குடிசை வீட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க அதே நாகப்பட்டினம். நீங்க கேள்வியினுடைய நோக்கம் எனக்கு புரியுது. நான் சொல்ற பதில நீங்க கொஞ்சம் அனுமதிங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்றைக்கு தானே புயல் பாதிக்கப்பட்ட நிவாரணம் யாருக்கு கேட்டீங்க, யாருக்கு கொடுத்தாங்க? அந்த நிலச்சுவார்ந்தார்களுக்கு, நில உரிமையாளர்களுக்கு தான் போய் சேர்ந்தது. அந்த நிலத்தில் கூட பொங்கல் பரிசு நில உரிமையாளரு, பங்களா உரிமையாளரு, பென்ஸ் கார்ல அதனால பொங்கல் பரிசு கொடுத்தீங்க. அதனால அது யார் கேட்டா? யாராவது உங்கள்ட்ட பென்ஸ் கார் வச்சிருக்கிறவரு பொங்கல் பரிசு நிச்சயமா அரசாங்கம் கிட்ட கேட்டாங்க. யார் கேட்டாங்க? அப்படி எந்த கோரிக்கையும் எந்த ஆர்ப்பாட்டமும் தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி தெரியல. நீங்க உங்களுக்கு ஊடகத்துல கேட்டவங்க தான் கேள்வின்றத நினைக்காதீங்க. அதிமுகவிலையும் மக்கள் தான் இருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள்கிட்ட கேட்கறதே முதலமைச்சர்கிட்ட சொல்றோம். அதனால இது யார்கிட்ட கேட்டாங்கன்றது ஒரு ஓட்டெடுப்பு நடத்த முடியாது. அதனால நிச்சயமா பரவலான கோரிக்கையா வரலன்னு நான் சொல்றேன். எந்த கட்சியாவது இதை நான் வேண்டாம் சொல்லிட்டேன், இதை வாங்க கூடாதுன்னு மக்களை தடுத்தாங்களா? வாங்காம இருந்தாங்களா? ஓட்டுக்கு சட்டவிரோதமா தடுக்க முடியல சார். காசு கொடுக்கும் போது கட்சிக்காரங்க தடுக்க முடியல. சட்டவிரோதம் எதுவும் இல்ல. இல்ல இது சட்டவிரோதம் இல்ல. சட்டவிரோதமா ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது கட்சிகள் அவங்க காசு தர்றாங்க, நீங்க வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க கேக்குற கட்சி தான் பார்க்கிறோமே தவிர தடுக்கிற நிலைமையை பார்க்கிறது இல்லையா? அரசியல் கட்சிகள் தேர்தலை பற்றி சிந்திக்கும், ஆட்சி நிர்வாகம் மக்களை பற்றி தான் சிந்திக்கும். அதனால ஆட்சியினுடைய நிர்வாக கடமைகள். அதனால இத ரெண்டாவது நீங்க சொன்னீங்க. சரி சார், நீங்க சொல்றது அருமையான பாயிண்ட். அதாவது ஆட்சி ஒன்றை சிந்திக்கும், ஆட்சி நிர்வாகத்தை சிந்திக்கும், கட்சி வேற சிந்திக்கும். செல்லூர் ராஜு சொல்றாரு 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்து 2000 கோடி கொடுத்த உடனே 20% வாக்கு வங்கி அதிமுக அதிகரிச்சிருச்சுன்றாரு. அது நிர்வாகமா? அது நிர்வாகம் இல்ல. இந்த கட்சி, இந்த கட்சியால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி தன்னுடைய நிலையை, கொள்கையை செயல்படுத்துகின்ற போது மக்களுடைய ஆதரவு பெருகி இருக்கின்றத சொல்றதுக்கு அவர் உரிமை இல்லையா? சரி, முடிச்சிடறேன். நான் சொல்லல, அது மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இது சாதாரண நில உடைமையாளர்களுக்கும் நிலம் வச்சிருக்கவங்களுக்கும் நிவாரணம் கொடுத்தா இதுவரைக்கும் கேள்வி வைக்கல. அந்த நிலத்தில் உடைக்கின்ற அந்த கூலி தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்களுக்கு நாங்க உதவி பண்றோம், இத போய் கேள்வி கேக்குறீங்களா? பட்டாசு தொழில் பாதிக்கப்பட்டிருக்குங்க, அவங்க வேலை இழந்திருக்காங்க, 100 நாள் வேலை திட்டத்துக்கு தீர்வு காணுங்க. பட்டாசு தொழிலுக்கு தீர்வு காணுங்க. பிரச்சனைக்கு நீதிமன்றத்தில் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ தடைகள் இருக்கு. சட்ட ரீதியான அவங்களுக்கு அதுக்காக பிரச்சனை தீர வரைக்கும் சாப்பிடாம இருக்கணுமா? அவங்களுடைய அதாவது 4 மாசத்துல 40,000 ரூபாய் போயிடுச்சு அவனுக்கு. சரி, அடுத்த மாசம் பட்டாசு தொழில் வரலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த மாசம் அந்த சூழ்நிலை இருந்தா அடுத்த மாசம் செய்வாங்க. திரு செங்குட்டுவன், அதாவது திமுக ஆட்சியில இலவசங்களை தந்தீங்க, பொருளா தர்றதுக்கு பதிலாக இப்ப காசா கொடுத்துருவோம், அது ஓட்ட உடசல் இல்லாம டெண்டர் விட்டு அது தாமதம்லாம் இல்லாம டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், பயனாளிக்கு நேரடியாக வங்கி கணக்கில் போறது மாதிரி, அல்லது 2 100 ரூபா நோட்டை போட்டு கொடுத்துட்டாங்க பொங்கலுக்கு, 1000 ரூபா 500 ரூபா நோட்டு, அது மாதிரி ஒன்று தர்றத அதில் மக்கள் நலன் அடங்கியிருக்கு, தொழிலாளர் நலன் அடங்கியிருக்கு, இதை யாராவது எதுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆவடி. இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு திடீர்னு ஏன் இந்த தொழிலாளர் மேலேயும் பிபிஎலுக்கு கீழே இருக்கிறவங்க மேலே திடீர்னு ஏன் இவங்களுக்கு பாசம் வந்துச்சுன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இது முழுக்க ஏன் இத்தனை நாள் பிபிஎல்ல மக்கள் இல்லையா, வறுமை கோட்டு கீழே மக்கள் இல்லையா, தொழிலாளர்கள் இவங்களால பல கோரிக்கைகளுக்காக தொழிலாளர் போராடலையா, அன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடலையா? நீங்கள் இல்லை, பிபிஎல் கீழே இருக்கிறவங்களுக்கு அரிசியோ சர்க்கரையோ மண்ணெண்ணையோ அல்லது அரசின் சார்பில் என்ன தரணுமோ அதை எதையும் அவங்க கடந்த காலத்தில் நிறுத்தலையே. இல்லை, இப்போ நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிருந்தாலும் தெரியும், எங்களை மாதிரி டெய்லி ரேஷன் கடைக்கு போனால் இன்றைக்கி என்ன சூழ்நிலை தெரியுமா? ரேஷன் கடையில் கோதுமை கிடையாது, இன்றைக்கி கெரோசின் கிடையாது, ஃபார்ம் ஆயில் கிடையாது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆகவே இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை முழுக்க அரசாங்கத்துடைய பணத்தை எடுத்து, இது சட்டப்படியான லஞ்சம் சார், இது சட்டப்படியான லஞ்சம், சட்டத்தின் அனுமதியோடு, ஆமாம், சட்டத்தினுடைய அனுமதியோடு கொடுக்குற லஞ்சமே தவிர வேற என்ன? இவங்க ஒரு 4 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறது, ஏன் 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்குறது? இலவச டிவிக்கு, மிக்சிக்கு, கிரைண்டருக்கு, சைக்கிளுக்கு, லேப்டாப்புக்கு அந்த வாதம் பொருந்தாதா? இல்லை, அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கலையே அவங்க. நான் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது தேர்தல், 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் வரப்போகிற இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயும் நீங்கள் கொடுக்குற 2000 ரூபாயும் என்ன அவனை பிபிஎல்லேருந்து மேலே தூக்கிடுமா? ரைட், அப்படியே தூக்குறத கூட வச்சுக்கோ. இல்லை, அது ஓட்டு நேரம் என்ன
அவங்க ஓட்டா மாறிடும், அது அதிமுகவுக்கு சாதகமாக போயிடும், அதிமுக அரசின் மீது ஒரு நல்லெண்ணத்தை இது ஏற்படுத்திடும். அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அரசாங்கத்துடைய பணத்தை எடுத்து இது இல்லீகல், ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்லீகல், இது லீகலா கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் மட்டும் கிடையாது. நாங்கள் பணம் கொடுத்ததை வந்து எதிர்க்கலை, ஏன்னா ஏழைக்கு போய் சேருது, அது ஒரு விஷயம். ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய நேரம், அந்த நேரம் முழுக்க முழுக்க தேர்தலுக்கான தவிர அது கொள்கை ரீதியாக நீங்க இந்த பணம் தர்றதை எதிர்க்கல, தொழிலாளிக்கே போய் சேரும், மக்களுக்கு போய் இந்த பணம் சேரும். ஆனால் நேரம், நோக்கம் சந்தேகத்துக்குரியது. கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, பிபிஎல் வறுமை கோட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம், தொழிலாளிக்காக கொடுக்குறோம், மீனவருக்காக கொடுக்குறோம், பட்டாசு தொழிற்சாலையாக கொடுக்குறோம். இன்னைக்கு நீங்களும் பிஜேபி ஒன்றா தான் இருக்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்து இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம். நீங்கள் போய் பட்டாசு தொழிற்சாலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண வேண்டியதானே? யார் வேண்டாம்னு சொன்னால்? நான் கேட்குறேன், இன்னைக்கு 2 மாதத்தில் அவனுக்கு 40,000 ரூபா அவனுடைய வருமானம் போச்சு, நீங்கள் 2,000 கொடுத்து என்ன தூக்க போகிற நீங்கள்? நான் கேட்குறேன், இதை ஓட்டு தவிர வேற என்ன நோக்கம் இதில்? வேற என்ன நோக்கம் இருக்கு இதில்? இல்லை, எந்த ஒரு அரசாங்கமும் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், மக்கள் ஓட்டு நமக்கு போடணும் அப்படின்னு தான் வந்து ஆட்சி நடத்துறாங்க. ஒவ்வொரு திட்டமா பார்த்து பார்த்து போடுறாங்க. இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அப்படின்னா என்ன தப்பு சார்? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்னென்ன திட்டம் போட்டிங்கன்றதுக்கெல்லாம் தெரியும். நாங்கள் கேட்குறது வந்து என்னென்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற நேரம் இருக்குது பாருங்கள், இந்த நேரம் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் கொடுக்குறதுன்றது தான் வந்து யார் வீட்டு காசை எடுத்து யாருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க? நீங்கள் யார் வீட்டு காசு இது? மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுங்க. எந்த நேரத்தில் கொடுக்கணும்? நீங்கள் இதை அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, மார்ச் 2ஆம் தேதி 3ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அப்ப அந்த நேரத்தில் பார்த்து நீங்க பணம் கொடுப்பீங்களா? அதுக்கு முன்னாடியே கொடுத்துறேன். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே பணம் கொடுத்துருவீங்க, அது தெரிஞ்ச விஷயம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொடுக்குற பணம் தான் இது. சரி, நம்ம அடுத்த சுற்றுல சில விஷயத்தை பேசலாம். அது ஓட்டுக்கு காசு கொடுத்தாலே, ஓட்டுக்கு தேர்தலுக்கு நாள் கொடுத்தாலே வாங்கிட்டு மாத்தி போடுறாங்க. 6,000 ரூபா கொடுத்தா கூட ஓட்டு போடாம விட்டுறாங்க. இது இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா கொடுத்தா அது ஓட்டா மாறிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை நம்ம பிறகு பேசலாம். தனியரசர், உங்க கருத்து இதுல என்ன? 2000க்கு வரவேற்பா, எதிர்ப்பா, நடுநிலையா, இல்ல கூடுதலா தரணுன்றீங்களா? இல்லையா, இப்போ ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் அது எளிய சாமானிய மக்களை அந்த கட்சி உருவான காலத்தில் இருந்து நேசித்த கட்சி அப்படிங்கிறதுக்கு அடையாளம் புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்தை தந்த பொழுது ஒரு இதுவரைக்கும் இந்தியாவில் இல்லாத ஒரு புதிய திட்டம். சார், அதிமுக தொடங்கி ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே இப்போ வந்து இவங்க பரிணாமத்தை சொல்றேன். இல்ல, நீங்க மறந்துட கூடாதுங்க. ஏழை காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு, அது சத்துணவா மாறிச்சு. ஏழை எல்லாம் ஏழை எளியவர்கள் ஜால்ரா அடிக்க கூடாது. காமராஜர் கொண்டு வந்தாரு, அது சத்துணவா மாறிச்சு. காமராஜர் கொண்டு வந்தார், நான் மறுக்கல. ஆனா காமராஜர் நீதி கட்சி கொண்டு வந்ததுதான் உண்மை. அதுக்கு பிறகு காமராஜர் கொண்டு வந்த திட்டம் கூட அரசு பணத்துல செய்யல, அரசு பணத்துல ஒரு துறையின் மூலமா செஞ்சது புரட்சி தலைவர். சரி, நான் என்ன கேட்கிறேன் தனியார் சார், நீங்க சொல்ல வர பாயிண்ட் வருது, ஏழை எளியவங்களை மனதில் வைத்து கொண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஏழை எளியவர்களுக்கு கடந்தாண்டும் பண தேவை இருந்தது, எப்போதும் மக்களுக்கு பண தேவை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏழைகளுக்கு, மத்திய தரவர்களுக்கு, எல்லாருக்கும் ஏதேனும் ஒரு தேவை இருக்கும். சத்துணவை நீங்க கொண்டு வந்தது விமர்சனத்திற்கு ஆளாகல. இன்னைக்கு உலக வங்கி பாராட்டுது. அன்னைக்கு அரசியலுக்கு எதிர்த்திருக்கலாம், இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களும் அதை பின்பற்றுறாங்க. உலகம் முழுக்க வந்து வளரும் நாடுகளுக்கான ஒரு முக்கியமான திட்டம்னு அதை எல்லோரும் பாராட்டுறாங்க. இன்னைக்கு வந்து அது எந்த ஆட்சியும் அது தொடர்ச்சி பாக்குறேன். இப்ப முட்டை போட்டா வரவேற்கிறாங்க, நீங்க சைக்கிள் கொடுத்தா அது பெண்களை எம்பவர் பண்ணுதுன்னு வரவேற்கிறாங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் மறைமுகமான லஞ்சம், ஓட்டுக்கு சட்டப்படி காசு கொடுக்கறதுன்னு செங்குட்டுவன் சொல்றாரு. இல்ல, நோக்கம் இருக்கத்தான் செய்யுங்கிறேன். நான் ஒரு ஆளுகிற கட்சி மறுபடியும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மக்களை வசீகரிப்பது குறுக்கு வழி இல்லையா? இல்ல இல்ல, நேர்வழியில் நீங்க ஒரு பெரிய நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்திட்டு, அல்லது சென்னையினுடைய குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமா தீர்க்கிறது சொல்றேன், அல்லது அத்திக்கவிட மாதிரி பல்லாண்டு கால திட்டங்களை நிறைவேற்றிட்டு தமிழ்நாட்டுக்கு இதுவரையிலும் எல்லா தரப்பு மக்களையும் தன்னிறைவு அடையிறதுக்கு 1000 திட்டங்களை நீங்க போடலாம். அதற்கெல்லாம் சட்டமன்றத்தில் எந்த எம்எல்ஏ கோரிக்கை வச்சாலும் நிதி ஆதாரம் போதுமானதா இல்ல, பரிசீலிக்கப்படும், பின்னர் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ இந்தியா, நான் சொன்னேன், இப்போ இந்தியாவில் சத்துணவு ஒரு அறிமுகமான திட்டம், அது தேசமே பின்பற்றியது. பொங்கலுக்கு சாதாரண மக்களுக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு சேலையும் வேட்டியும் தந்த அரசும் புரட்சி தலைவரோட அரசு தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அது இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி மாறிட்டே இருந்தாலும் அது இன்னைக்கும் ஏழைகளுக்கு தொடர்ந்து செல்லுகிறது. அதனுடைய மறுபடியும் மீண்டும் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பொங்கல் பரிசில்
கரும்பு உள்ளிட்ட பொருட்களை அம்மா வந்து பொங்கல் இதாக கொடுத்தாங்க. அதை மறுபடியும் அடுத்து அதுக்கு முன்னே நாங்கள் கொடுத்துட்டோம். நல்லா நான் தவறு சொல்லலைங்க, ரெண்டு அரசுமே கொடுத்து இப்போ மறுபடியும் இப்போயா லேப்டாப் கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம், மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்தோம். இதெல்லாம் கொடுத்த பொழுது மக்கள் வந்து அதை மகிழ்ச்சியாக வாங்கி அதை பயன்படுத்துகிறான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாங்க, அது ஒரு பெரிய சாதனையாக சொன்னாங்க. பரவாயில்ல. இப்போ இந்த 1000 ரூபா பொங்கல் பரிசை நம்ம இப்போ அறிமுகப்படுத்தினதை நீங்கள் குறுக்கு வழி அப்படின்னு பார்க்குறோம். முதல் பொங்கல் பரிசை சொல்கிறேன் 1000 ரூபா. அந்த பொங்கல் பரிசை பெற்று இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் பொங்கலை தமிழ் சமூகம் மகிழ்ந்து, கடுமையான நெருக்கடி, கஜா புயல், பல்வேறு வறட்சிகளுக்கு மத்தியில் பொங்கல் வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது அப்படின்ற ஒன்றை யாரும் எதிர்க்கல. இப்போ நீங்கள் ரேஷன் கார்டே வந்து இலவச அரிசி, விலையில்லாத அரிசின்னு ஒன்றையே எல்லாருக்கும் தர்றதில்லை. சிலருக்கு கௌரவ அட்டை அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கீங்க, சக்கரை அட்டை, வெள்ளை வச்சிருக்கீங்க. அது அரிசி வந்து உரியவர்களுக்கு மட்டும் போனா போதுன்னு. ஆனா பொங்கல் வந்து சென்னையில வருமான வரி கட்டுறவங்க, செல்வ வரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன், வெல்த் டாக்ஸ் கட்டுறவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க சார். அது என்ன தர்க்கம்? அது என்ன? நான் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த திட்டத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? உதவின்னு சொல்லல, பொங்கல் பரிசுன்னு சொன்ன பிறகு அது தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடி மக்கள் தன்னுடைய தொப்புள் கொடி 2000 கோடியை 1930 கோடி, அந்த 2000 கோடியை எவ்வளவு தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டங்களை பண்ணிருக்கலாம். இல்ல அது நீங்க சொல்றீங்களா காமராஜர் பட்ஜெட், இனிமே எந்த பட்ஜெட்ல பணம் வந்தாலும் அதை வந்து அப்படியே வகுத்து மாசம் காசு கொடுத்துட்டு எந்த திட்டமும் எல்லா துறையும் இல்லாம போகலாம், எந்த திட்டமும் யாரும் போடாமலே கூட போறாங்க. சொல்றேன் நான். இப்ப நீங்க எப்படி மதிய உணவை தந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா தேர்தலில் தோற்று போனார், கவனமா கேளுங்க. சத்துணவை தந்த புரட்சி தலைவர் தன்னுடைய கடைசி நொடி வரை பதவியிலேயே இருந்தார், தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருந்தார். இப்போ நீங்கள் மீண்டும் இப்போ தொலைநோக்கு திட்டம், நீங்கள் சாலை போடலாம், பாலங்களை கட்டலாம், இப்போ கல்லூரிகளை கட்டலாம், பெரிய திட்டங்களை கொண்டுட்டு வரலாம்லாம் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை, அரசியலினுடைய இந்த தட்பவெப்ப நிலைகளை எல்லாம் உணர்ந்த அரசு அதிமுக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது வந்து தோற்கவே தோற்காது. இது மக்களுக்கு இது என்ன தேவையோ அந்த மக்களுக்கு தேவையான அரசியல் தட்பவெப்பம் அப்படின்றது அருமையான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. அரசியல் தட்பவெப்பம் மக்களுக்கு தேவை, எப்போதும் காசு இருக்கு. ஆனா அரசியல்வாதிக்கு தேவை இப்போ ஓட்டு, ஆட்சியாளர்கள் இப்போது தேவை ஓட்டு. உங்க தட்பவெப்பத்துக்கு பணத்தை கொடுக்குறீங்க, அப்படித்தானே? மக்கள் எங்களுக்கு ஆட்சியை கொடுத்துருக்காங்க, நாங்கள் மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பணத்தை தருவதற்கு எங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு. மக்களை நேசித்து மகிழ்விக்க வேண்டிய பொறுப்பு அதிமுக அரசுக்கு இருக்கிறது, மாண்புமிகு எடப்பாடியாருடைய அரசுக்கு இருக்கிறது. பொங்கல் பரிசை தந்து மக்களை மகிழ்வித்த பொழுது இந்த அரசின் மீது மகிழ்விக்கிறதுன்னு நீங்க கொஞ்சம் இறக்குறீங்க. இல்ல, மக்களுடைய தேவை அறிந்து உதவுவது வேறு, மகிழ்விக்கிறதுன்றது வேற. மகிழ்ச்சி தானே எங்களுக்கு. ஏழை உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அந்த 3 நாள் பொங்கல்ல 79 கோடி வாங்கிட்டாங்க. அதெல்லாம் சொல்றேன் ஐயா. இப்ப இறைவனின் ஏழையின் சிரிப்பில் இறைவனை மக்களை மகிழ்ச்சியா வச்சிருக்கிற ஒரு தேசத்துல, ஒரு நாட்டினுடைய அரசினுடைய நோக்கம். இப்ப அந்த மக்களை மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு முயற்சிக்கும் போது உங்களை மாதிரி இருக்கிறவங்க ஏன் விமர்சிக்கிறீங்க? ஐயா ஒண்ணு சேர்த்து சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி குறுக்கு வழிங்கிற வார்த்தை பேசப்பட்டுச்சு. பொதுவா ஒரு பழமொழி இருக்கு, குறுக்கு வழி என்பது நேர்வழியை விட நீளமானவைங்கிறது. இவங்க பண்ற விஷயம் அப்படித்தான் இருக்கட்டும். இப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் தேர்தல் வர்றப்ப நம்ம வந்து வாக்கு வங்கி அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை அதிகம் பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்ப தேர்தல் அரசியல் வந்து 2.0 அடுத்த வருஷம் நோக்கி போயிடுச்சு. வங்கி வாக்கு அரசியல். பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப இனிமேல் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டா, வங்கிக்கு நேரா பணத்தை அனுப்பிச்சிடலாம், அப்படி வாக்கு வாங்கிக்கலாம். வங்கி வாக்கு அரசியல், அதை நோக்கி இப்படி ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஜனவரி மாசம் ஆனா பொங்கலுக்கு கொடுக்க 2000, பிப்ரவரி மாசம் ஆனா வறட்சி கஜா புயலுக்கு, மார்ச் மாசமானா வெயில் அடிக்க போகுது, அதுக்காக ஒரு 1000 கொடுப்போம். ஏப்ரல் மாசமான பிள்ளைகளை தேர்வுகள் தயாரிக்கிறதுக்கு குடும்பத்திற்கு கஷ்டம் இருக்கு, அதுக்காக. மே மாசம் வந்து இது அதிகமாயிடுச்சு, லீவ் வந்து கொண்டாடணும் பிள்ளைங்க, ஜூன் மாசம் ஆரம்பிச்சுன்னா பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்தணும், அதுக்கு கொடுக்கணும். இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இப்படிதான் ஒட்டுமொத்த கஜானாவும் காலியாயிட்டு நிற்கும். 3 கோணத்துல பேச வேண்டியிருக்கு. 1, தற்போதைய கஜானாவின் நிலை என்ன, பட்ஜெட்டின் நிலை என்ன. 2, கடந்த பட்ஜெட்ல என்னென்ன துறைக்கு இவங்க எவ்வளவு ஒதுக்குறாங்க, உண்மையிலே பணம் இருக்குதா. 3, இப்ப 60 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, இந்த 60 லட்சம் குடும்பத்தை பற்றி ஒரு புள்ளி விவர பார்வை 3 கோணத்துல அணுக வேண்டியிருக்கு. கோணம் 1, பட்ஜெட்டோட நிலை என்ன. இன்னைக்கு வந்து லாஸ்ட் இயர் பட்ஜெட் போட்டப்ப வந்து 17,000 கோடி வருவாய் பற்றாக்குறை வரும், ரெவன்யூ டெபிசிட். நாங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தோட பட்ஜெட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அதுல நம்பர் 1 வருவாய் பற்றாக்குறை, ரெவன்யூ டெபிசிட் உச்சத்தில் இருக்கிறது தமிழகம். கேபிட்டலுக்காக கடன் வாங்கியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, ரோடோ பிரிட்ஜோ போடுறதுக்காக கடன் வாங்கியிருந்தா அது வேற கடை. ரெவன்யூல ஆல்ரெடி 17,000 கோடி துண்டு இருக்கு.
பொங்கலுக்கு கொடுத்ததுனால 2000 கோடி சேர்ந்ததுனால 19,000 கோடி 19,000 கோடி துண்டு. இப்ப இது வந்து நல்லா பாருங்க, இது அடுத்த நிதியாண்டுக்கானது இல்ல. இந்த நிதியாண்டு ஒரு நிதியாண்டு முடிய போற எட்ஜில் நின்னுக்கிட்டு இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் போடுறாங்க. அப்போ 20,000 கோடி தாண்டி போயிடும். அப்ப எல்லா பல இதுல முதலீடுங்கிறது பற்றாக்குறை இல்ல முடிச்சிடறாங்க. பற்றாக்குறை பட்ஜெட் போடுறது குற்றம் இல்ல. எதற்காக பற்றாக்குறை அதை சொல்றேன். கேபிட்டல் வட்டிக்கு கடன் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஏதாவது ஒரு மக்கள் நல திட்டம்னு ஒண்ணு செயல்படுத்தினா பொதுவா பொருளாதார விமர்சகர்கள் வந்து பற்றாக்குறை பட்ஜெட் போடலாமா, மக்கள் வரி பணத்தை வந்து பற்றாக்குறை 2 பற்றாக்குறை இருக்கு, உங்களுக்கு தெரியும். பிஸ்கல் டெபிசிட் இருக்கு, ரெவென்யூ டெபிசிட் இருக்கு. நிதி பற்றாக்குறை வேற, வருவாய் பற்றாக்குறை வேற. நான் சொல்லிட்டு இருக்கிறது வருவாய் பற்றாக்குறை என்பது வந்து இந்த மாதிரியான அவசர திட்டங்கள், இலவச திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள் தாராளமாக கொடுக்கறனால வந்த வரை. அப்ப வந்து பிஸ்கல் இந்த மாதிரி ரெவென்யூ டெபிசிட் இவ்வளவு அதிகமா இருக்கிறது மிக மோசமான பொருளாதார சூழல். இந்தியாவிலேயே இது அதிகமா இருக்கு. மகாராஷ்டிரா 3 லட்சம் கோடி பட்ஜெட் போட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஈக்குவலா போயிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம். அப்ப மோசமான நிலையில தமிழ்நாடு பட்ஜெட் இருந்துட்டு இருக்கு, பணம் இல்ல. 2, இப்போ வந்து என்னென்ன துறைக்கு நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நான் முன்னாடி நீங்களும் அதை பத்தி குறிப்பிட்டீங்க. நான் 2 துறை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம். லாஸ்ட் 3 வருஷம் பட்ஜெட்ல என்னென்ன துறைக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சத்துணவு திட்டம் அண்ட் சமூக பாதுகாப்பு உதவித்தொகை, அந்த நீங்க சொன்னீங்களா ஓஏபி பென்ஷன், அவங்க வந்து ஓஏபி மட்டும் இல்ல, முதியோர்களுக்கு மட்டும் இல்ல, விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கை, இந்த 5 கேட்டகரி உண்மையிலேயே அவங்களுக்கு பயன் கிடைக்க வேண்டிய அரசாங்கத்தினாலதான் அவங்களுக்கு செய்யணும் இருக்கக்கூடிய தொகை. அவங்களுக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு ஒதுக்கி இருக்குன்னா, சத்துணவு திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 2017-18 1687 கோடி, அடுத்த வருஷம் ஒரு 61 கோடி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. போன வருஷம் பட்ஜெட்டுக்கும் இந்த வருஷம் பட்ஜெட்டுக்கும் சத்துணவுல இன்க்ரீஸ் ஆனது வெறும் 24 கோடி. வெறும் 24 கோடி. ஆனா என்ன சொல்லிருக்காங்க தெரியும், பட்ஜெட் உரை எடுத்து படிச்சீங்கன்னா நாங்க 98 கோடி ரூபாய் கூடுதலா ஒதுக்கி பட்ஜெட் உரையில சொல்லியிருக்காங்க. டேட்டா படி வந்து கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கு. சமூக பாதுகாப்பு இதுலயும் வந்து 76 கோடி. மொத்தமே 100 கோடி ரூபாய் தான் இந்த பக்கம் ஒதுக்கி இருக்காங்க. அப்போ நிதி ஒதுக்கீடே இங்க கொடுக்கல, முக்கியமான இதுக்கே கொடுக்கல. அப்படி வந்து நிதி நெருக்கடியில் இருக்குங்கிறாங்க. இது பாயிண்ட் 2. 3வது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட், அதுக்கு அவசியம் கொடுங்க. இப்போ 60 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு ஒதுக்குறேன்னு சொல்றாங்க. இப்போ 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு தமிழ்நாட்டில். 2 கோடி குடும்பங்கள்ல 60 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குன்னா அப்ப 30% வந்து தமிழ்நாட்டில் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்களா? தமிழக அரசு அதிமுக வந்து விளக்கம் சொல்லணும். இந்த 3ல ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்களா? இதே அரசாங்கம் வந்து போன வருஷம் மானிய கோரிக்கை விவாதத்துல வறுமை ஒழிப்புக்காக புள்ளி விவரத்தை ரொம்ப மாறுதட்டி பேசினாங்க. என்ன பேசினாங்க? நாங்க எங்க தமிழ்நாட்டின் வறுமை முடிச்சிரு தமிழ்நாட்டின் வறுமை கோட்டுக்கு கீழே வெறும் 11% 11% அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பேசினாங்க. இன்னைக்கு வந்து 30% வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற கணக்குல வச்சிருக்காங்க. தாராளமா கொடுக்கட்டும். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறேன்னு சொல்லி ஒன் டைம்ல அறிவிக்கிறேன்னா அப்ப எங்கனால வந்து இந்த மக்களை வந்து வறுமை கோட்டுக்கு கீழே என்ன தெரியுங்களா, வெறும் சத்துணவுக்கான பட்ஜெட் இன்கிரீஸ் பண்ணல, உதவித்தொகைக்கான பட்ஜெட் இன்கிரீஸ் பண்ணல. அப்ப வந்து அத பண்ணாம இத பண்றீங்களா? என்ன நியாயம்? அதான் நீங்க சொல்ற ஒரு நிமிஷம். அதாவது தனி அரசு சொன்னாரு, சத்துணவு சொன்னாரு, மத்தத சொன்னாரு. இந்த கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு சமுதாய ஆதாயம் இருந்தது, ஒரு தனிநபர் ஆதாயம் இல்ல. இப்ப நீங்க வந்து இப்ப சைக்கிள் கொடுக்குறீங்க, இல்லைனாக்கா சத்துணவு கொடுக்குறீங்கன்னா பள்ளிக்கு ஏழை குழந்தைகளை வயிற்றுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய அறிவுக்கும் சேர்த்து பள்ளிக்கு ஈர்க்கிற ஒரு வேலை அங்கே நடந்தது. இன்னைக்கு வந்து மனித வள குறியீட்டில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குன்னா இந்த திட்டம் உருவாக்கிய சமூக விளைவு என்ன? சமூக விளைவு இந்த 2000 ரூபா உருவாக்க போகுது. அரசாங்கம் பணம் செலவு பண்ணட்டும், ஏழைகளுக்கு செலவு பண்ணட்டும். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு மின்மிகை மாநிலம்னு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு இப்போ 2400 மெகாவாட் இப்போ டெபிசிட். கேளுங்க, வெளியிலிருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு மின் நிலையம் கட்டியிருக்கணும். இந்த பணத்தை வச்சு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 6 இணைப்பை உடனே தொடங்கியிருக்கலாம், மற்றது பண்ணியிருக்கலாம். இப்படி அந்த பணம் என்ன ஆகும்? ஜனங்களுக்கு கிட்ட கூலியாக வரும், சம்பளமாக வரும், அது மீண்டும் மார்க்கெட்டுக்கு தான் வரும். அப்படித்தான் அந்த பண சுழற்சி நீங்க செய்யணுமே தவிர அதுதான் உண்மையான அமர்த்தியா சென் சொல்ற பொருளாதாரம். அதுதான் எல்லாரும் பொருளாதாரத்தின் மூலமாக ஏழைகளுக்கு இத்தனை லட்சம் குடும்பங்களை ஏழையா வச்சிருக்கிற உங்களுக்கு அவமானம் இல்லையா? இந்த ஆட்சிக்கு அவமானம் இல்லையா? 60 லட்சம் குடும்பங்கள் ஏழை இருக்குன்னா 60 லட்சம் குடும்பங்களை விட கொடுத்தாங்கிறத விட ஒரு நெசவாளர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு அடிப்படை தேவை என்று சொல்லப்பட்டது. அது கரெக்ட். அது இல்லைன்னா அந்த கை நெசவு வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, அதை காப்பாற்ற முடியாது. 10 லட்சம் குடும்பம் தெருவில் போயிருக்கும். அது நீங்க முதல் சுற்றுல சொன்னது டைமிங் தான் பிரச்சனை, பணம் கொடுத்தது தப்பு இல்லை. நீங்க இப்போ என்ன சொல்றீங்கன்னா ஒரு திட்டம் செயல்படுத்தும் போது அதோட சமூக பலன், தேவை, தாக்கம், உட்கட்டமைப்பு, பொருளாதார சுழற்சி யாருக்கும் இது வந்து பயனாளிக்கு பயன் இருக்கும்,
ஆட்சியாளர்களுக்கு பயன் இருக்கும். சமூக பலன்றது ஒண்ணு இல்லைன்றதுனால இப்ப விமர்சிக்கிறீங்க. அதே மாதிரி ஒரே நிமிஷம் குமார், அதாவது நான் அம்மா இருக்கும்போது நான் சட்டசபையில் கேட்டேன், சார் நீங்கள் வந்து பாக்கி வச்சிருக்கீங்க போக்குவரத்து தொழிலாளிக்கு, கடன் வாங்கியாவது அவனுக்கு பாக்கி வச்ச பணத்தை நீங்கள் கொடுக்கணும், வேலை செஞ்ச சம்பளத்தை நிறுத்தக்கூடாது. உடனே பன்னீர்செல்வம் அவர்கள் எந்திரிச்சு சொன்னார், கடன் வாங்கி சம்பளம் கொடுப்பது என்பது தவறான பொருளாதாரம், கடன் வாங்கி முதலீடு செய்யலாம், கடன் வாங்கி திட்டம் போடலாம் அப்படின்னு அவர் இவர் சொன்ன பதில் தான் அவர் சொன்னார். அதை தான் இப்போ நான் கேட்குறேன், இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த 1500 கோடி உங்க என்ன உங்க திட்டம்? What is the plan? என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? 1500 கோடி அப்படியே காசா கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஆமா, காசா கொடுத்தீங்கன்னா அதனால என்ன விளைவு? அவங்க வாங்கி சார், நானும் தமிழ்நாட்டுல இருக்கேன் சார், நானும் மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்கன்றாரு. மகிழ்ச்சியா இருப்பாங்க. கோழில இருக்கிறத அள்ளி இறக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆட்சி தேவையில்லை. அதாவது இதனுடைய அடிப்படையே வந்து திசை திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது வந்து நாட்டில் இவ்வளோ பேர் ஏழையா இருக்கிறாங்க, அதனால இந்த நிதி கொடுக்குறேன்னு சொல்லலை. நீங்க பேசல குறிக்கலைங்க, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டீங்க, அப்புறம் என்ன நான் பேசல ஏன் குறிக்கிறீங்க? அவங்க சொல்ல வந்தது என்ன, இந்த கஜா புயலும் பருவமழை பொய்த்ததன் காரணமாக ஏற்பட்ட வறட்சியால் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால இந்த உதவி செய்யறோம்னு சொல்றாங்க. இன்றைக்கு அது தேவைப்படுது. இத வந்து நீங்க ஏன் இவங்களுக்கு மட்டும் அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, எனக்கு இருக்கிற சந்தேகத்தை சேர்த்தே சொல்லிருங்க. முதலமைச்சரோட அறிக்கை இது. அதுல முதலமைச்சர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, கிராமப்புறத்தில் வாழும் 35 லட்சம் ஏழை குடும்பங்கள், நகர்ப்புறத்தில் வாழும் 25 லட்சம் ஏழை குடும்பங்கள், ஆக மொத்தம் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் 60 லட்சம் குடும்பங்கள். 60 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை இல்ல அவருடைய வறுமை கோட்டுல கொண்டு வர போறீங்க, அதற்கான திட்டம் என்ன பண்றீங்க நீங்க சொல்லலாம். நீங்க வந்து அதாவது இது வந்து மேதாவித்தனத்தை காட்டுறதுக்கு பயன்படுமே தவிர யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு பேசுற பேச்சா இருக்காது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த நிவாரணம் நீங்க ஏன் வந்து இதுல வந்து எல்லாருக்கும் கொடுக்குறீங்கன்னு, நம்முடைய பொது விநியோக திட்டம் முறையே வந்து பொது விநியோக திட்டம் தான். நம்ம வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் யூனிவர்சல் வந்திருக்கோம். அதனால அதை வந்து நம்முடைய கொள்கை முடிவது அதில் வந்து குறிக்கிட முடியாது. ரெண்டாவது, நீங்க இப்போ எல்லாருமே பேசுறீங்கல்ல தேர்தல்னால இது செய்யறாங்கன்ட்டு, இதே குற்றச்சாட்டு நீங்க இதுல வந்து கிராம நிர்வாக அதிகாரியை விட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்தாலோ அல்லது வேற எந்த வகையில் ஒரு புள்ளி விவரங்கள் சேகரித்து கொடுத்தாலோ உடனே என்ன சொல்லுவாங்க, ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களை தேடி கொடுத்தீங்கன்னுவாங்க. அதனால இது வந்து ஒரு யூனிவர்சலாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் தேர்தல்னால தான் வந்தது. இல்லைன்னா நாங்க வந்து யாருக்கு தேவையோ அவங்களை கணக்கெடுக்க முடியும். அவர் சொன்னது உதவி நெருக்கடியில் இருக்காங்க, உதவி பண்றோம். சவுந்தரராஜன் அவர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லணும். அவர் என்ன சொன்னார், மக்கள் நெருக்கடியில தவிச்சது அப்படின்றது புயல் வந்து பாதித்த முதல் மாசம், 2வது மாசம், நீங்க 3 மாதம் கழிச்சு எலெக்ஷனுக்கு 1 மாசம் முன்னாடி இப்ப தர்றீங்களே, காலத்தால் செய்த உதவி, காலத்தால் செய்த உதவி உண்மையிலேயே அவங்களுக்கு பாதிச்சவங்களுக்கு கொடுக்கணும். காலத்தால் செய்கிற உதவி அவன் துன்பம் துயரத்துல இருக்கும் போது அப்ப கையை நீட்டணும். நிச்சயமா அந்த நேரத்துல என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சிருக்காங்க, செஞ்சு அதுல இருந்து மீட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலை, தேர்தலுக்கு 1 மாசம் இல்லை, தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு. அதனால இது வந்து அரசாங்கம் அவங்க அந்த உதவி செய்ததற்கு பிறகும் அவங்க வந்து இன்றைக்கு ஒரு சரியான நிலைக்கு வரல. அதனால இது தேவைப்படுதுன்ற உணர்ந்ததுனால தான் செய்யறாங்க. ரெண்டாவது, இதுல வந்து எந்த நோக்கமும் வந்து இதுல எந்த வேறுபாடும் இல்லை, எந்த கட்சியோ இல்லை. இதே வந்து என்ன சொல்லுவீங்க, லிஸ்ட் எடுத்து கொடுத்தா உடனே ஆளுங்கட்சி அவங்களுக்கு தேவையானவர் கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுன்னு ஆயிட்டா எல்லாருக்கும் தான் சார் தராங்க. எதிர்க்கட்சி அரசாங்கம் கொடுக்கறதுக்கு ஓட்டு கொடுக்கிற காசு இல்லைங்க. நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய அந்த செங்குட்டுவன் பேசினாரு, எப்ப கொடுத்தாங்க கரும்பு பொங்கலுக்கு, எப்ப கொடுத்தாங்க 2006 தேர்தலில் சந்திக்கிறதுக்கு முன்னால, 2011 தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னால கொடுத்தாங்க. ஆனா ஜெயிக்க முடியல. நான் சொல்றதை கேளுங்க, இவங்க என்ன செஞ்சாலும் மக்கள் தெளிவா இருப்பாங்க. அவங்க வந்து இது கொடுக்கறதுனாலயே வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. எந்த இன்னும் கேட்ட ஒவ்வொரு தேர்தல் சொல்றதை நீங்க டிஸ்பியூட் பண்றீங்க. உங்க அமைச்சர் செல்லூர் ராஜ் சொல்றாரு வோட் ஷேர் 20% கூடிடுச்சுன்னு. ஆமாங்க, அவர் வந்து அந்த கஷ்டப்படுற நேரத்துல ஒருத்தருக்கு எந்த நேரத்துல எது தேவையோ அந்த நேரத்துல கொடுக்க சொல்ல அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. அந்த மகிழ்ச்சினால அது கூடி இருக்க அவருடைய மாவட்டத்துல அவருடைய
நான் முடிச்சிடுறேங்க. ஒரு அவருடைய மாவட்டத்தில் தொகுதியில் சேர்ந்ததை கொடுத்துருக்காரு. ரொம்ப நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு இந்தியாவில் எல்லா அரசாங்கம் இதை விட மோசமான நிலையில் இருக்கு. இன்னைக்கு மத்திய அரசாங்கமே என்ன பொருளாதார சூழல்ல சிக்கல்ல இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால அதெல்லாம் நான் விளக்கிட்டு இருந்தேன்னா வேற மாதிரி போகும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, புரட்சி தலைவர் நான் முடிச்சிடுறேங்க. நீங்க சொல்லுங்க, எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க. நான் நிதி பற்றாக்குறை தமிழ்நாட்டை விட அதிகம் இருக்கிற ஒரு மாநில சொல்லுங்க சார். நிதி பற்றாக்குறை தமிழ்நாட்டை விட அதிகம் இருக்கிற ஒரு மாநில சொல்லுங்க. நீங்க கம்ப்யூட்டர் வச்சு பேசாதீங்க. உங்களால பேசத்தாங்க முடியும், உங்களால பேசத்தான் முடியும். என்ன சொல்ல விடுங்க. நீங்க அதாவது இது அவர் பேசுறதை பார்த்தோம்னா எனக்கு ஒரே ஒரு செய்தி தான் நினைவு வருது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் அன்னைக்கு இருந்த பொருளாதார சூழ்நிலையை வச்சு அதிகாரிகள் அன்றைக்கு இருந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து எல்லாரும் கூப்பிட்டு பேசினார். அவர் சொன்னார், இந்த நம்முடைய பொருளாதார நிலைக்கு இதை செய்ய முடியாது, இது வந்து சாத்தியப்படாத திட்டம், நமக்கு வந்து அதுக்கான நிதி வசதி இல்லை, இதை வந்து செயல்படுத்தவே முடியாதுன்னு சொல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு சொன்னார், உங்களுக்கு நான் வந்து படிக்காதவன், 3வது தான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து உங்கள் அளவுக்கு பொருளாதார நிபுணத்துவம் இல்லை, நீங்கள் ரொம்ப படித்த மேதாவிங்க, உங்களுக்கு பொருளாதாரம் தெரியும், நான் வந்து ஒரு பாமரன் 3, ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் படுகின்ற அந்த பசியினுடைய கொடுமை தெரியும். ஒவ்வொரு குழந்தையும் அந்த பசியினால துடிக்கிற துடிப்பு தெரியும். இவங்க எங்கேயாவது வந்து பெரிய இது உலக நிறுவனங்கள்ல பணியாற்றுவாங்க, அதுல பெரிய தொகையை வந்து இவங்க இருந்து இந்த நாட்டுல குழப்பத்தை உருவாக்குறது, கம்ப்யூட்டர் எடுத்துட்டு உட்கார்ந்துருவாங்க. இவங்க வந்து இந்த நாட்டினுடைய ஏழை மக்களுடைய துடிப்பை, ஏழை மக்களுடைய நிலைமையை தெரியாதவங்க. குழப்பத்தை உருவாக்குவாங்க. அரசாங்கத்துக்கு உண்மையாவே தொழிலாளி மேலே பாசம் இருக்குமே ஆனால், தொழிலாளி வந்து எல்லா தொழிலாளர்களும் ரொம்ப வறுமை கோட்டுக்கள் இருக்காங்க, பாசம் இருக்குமே ஆனால், போக்குவரத்து தொழிலாளி கொடுக்க வேண்டிய பென்ஷனு, போக்குவரத்து கொடுக்க வேண்டிய பிஎஃப் பணம், போக்குவரத்து தொழிலாளி கொடுக்க வேண்டிய கிராஜுவிட்டி பணம், அவனுக்கு சேர வேண்டிய பணம், கடைசி காலத்தில் ஓய்வு பெற்ற பிறகு படிக்கட்டு ஏறி இறங்கி பல தொழிலாளி செத்து போனானே, அப்போ எங்கே சார் போச்சு உங்களுக்கு பாசம்லாம்? 2 கேள்வி இருக்கு. அது இன்னொன்று நேற்று சார் தான் சொன்னீங்க, இல்லை நீங்கள் சார் தான் சொன்னீங்க, இவர் வந்து செல்லூர் ராஜ் வந்து நாங்கள் 20% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகி நேற்று சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், முதலமைச்சர் வந்து 110 அறிவித்த உடனே ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு பேசுகிறாரு, செம்மலை ஓமலூர் எம்எல்ஏ எந்திரிச்சு பேசுகிறாரு, நாங்கள் முதல் 6 பொங்கலுக்கு அடிச்சிட்டோம், 2வது 6 இன்னைக்கு அடிச்சிருக்காரு, ஆக மொத்தம் நாங்கள் 6 அடிப்போம், இனிமேல் யாராலும் இந்த நாட்டில் வந்து வர முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன நோக்கத்தோட? அப்போ உடனடியாக அந்த நோக்கம் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த முதலமைச்சர் வந்து மறு சொல்லியிருக்கணுமா? ஆண்டவா இல்லை. ஏழை தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி உதவி வழங்கக்கூடிய அதிமுக அரசின் முடிவு தொடர்பாக விவாதிச்சுட்டு இருக்கோம். இது தொடர்பாக மக்கள்கிட்டையும் கருத்து கேட்டிருந்தோம். மக்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கிறத ட்விட்டர் மூலமாக நேயர்கள் சொன்ன கருத்தை பார்க்கலாம். இந்த முடிவு தொடரக்கூடாது என்று 3% நேயர்களும், வீண் செலவு என்று 8% நேயர்களும், இது தேவையான உதவி என்று 11% பேரும், தேர்தல் நோக்கம் கொண்டது என்று 78% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. என்னோட பழைய கேள்விக்கு வரேன். திரு செங்குட்டுவன், இந்த முதல் பாயிண்ட்ல அவங்க 5 பேரோட கருத்தை கேட்டுறேன். 1, திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி செலவு செய்து அதுக்கு திட்டம் தீட்டி ஆய்வாளர்களை இது பண்ணி அதற்காக பயனாளிகளை தேர்ந்தெடுத்து நிறைவேற்றி செயல்படுத்துகிறப்ப கிடைக்கிற பலன் அவங்க மக்களுக்கு போகிறத விட இது பெட்டர் அப்படின்ற முடிவுக்கு ஆட்சியாளர்கள் வந்துட்டாங்களா? சார், நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு ஆட்சி இருக்குதுன்னு சொன்னால் ஏன் இவங்களே வந்து அமைதி வளம் வளர்ச்சின்னு இவங்களே சொல்கிறாங்க. அவங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் சொன்னாங்க, ஒரு ஆட்சி என்பது ஒரு நாட்டை வந்து டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறது தான் சார் நான் வந்து ஆட்சியாளருடைய கடமையாக இருக்குமே தவிர, இவங்க நான் கடன் வாங்கி இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அது எந்த நாடும் முன்னேறாது. நான் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், இவங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் நம்மையார் 2023 விஷன் 2023 அறிவித்தாங்க சார். அறிவிச்சதில் வந்து அது 2011 2023 வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் 15 லட்சம் கோடி, மின்சாரத்துக்கு 4,50,000 கோடி, போக்குவரத்துக்கு 3,70,000 கோடி, இப்படி பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் வர்த்தகத்துக்கு 1,60,000 கோடி, நகர்ப்புற வளர்ச்சிக்கு 2,25 லட்சம் கோடி, விவசாயத்துக்கு 40,000 கோடி, மருத்துவக் கல்விக்கு 30,000 கோடி,
பொது சமூகம் இப்படி அறிவிச்சாங்க. இதுல இந்த உண்மையே இந்த 8 வருஷமா இவங்க ஆட்சியில் இருக்காங்க. இவங்க அறிவிச்சு இந்த நாட்டு மக்கள் மீது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மீது உண்மையே அக்கறை இருக்குமே ஆனால், இவங்க உண்மையே இவங்களுடைய அம்மையார் அறிவிச்ச திட்டம் வளர்ச்சி இருக்குமே ஆனால், ஒரு வருஷத்துக்கு 1,36,000 கோடி ஒதுக்கி இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு 1,36,000 கோடி ஒதுக்கி இருக்கணும். இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு திரும்பி அகைன் நமக்கு பலன் கிடைக்கும். ஸோ இந்த மூலதன செலவு இந்த மூலதன செலவில் 1,36,000 கோடி நீங்கள் ஒதுக்கி இருக்கணும். ஆனால் 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்தில் வளம் வளர்ச்சி இல்லை, தேர்தல் வளம் வளர்ச்சி தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த அரசாங்கம் பட்ஜெட்லேயே தெளிவாக சொல்லியிருக்கு, 51% மேலே சேவை நோக்கத்தோடு செலவு பண்ணுறது சேவைத்துறைக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது, இப்போ இந்த முழுக்க இதில் தேர்தல் நோக்கம்னு சொல்லி அந்த நீங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் வந்திருக்கு. இதை நம்ம இதில் எந்த மாற்றம், இதுதான் அண்ணன் சவுந்தரராஜன் சொன்னார். அதாவது இது அதில் அவர் தெளிவாக சொல்லிட்டார், இதை நான் ஏற்றுக்கிறேன், இது தேவையானது தான். ஏழை ஒரு உழைப்பாளிக்கு ஒரு நிரந்தர ஒரு பாதுகாப்பான வருவாய் இல்லாதவங்களுக்கு அது போய் சேர்றது மகிழ்ச்சி தான். ஆனால் தேர்தலுக்காக நான் எதிர்க்கிறேன், அதை தான் வாக்காளர்கள் சொல்கிறாங்க. இப்போ இவங்க இந்த எதிர்க்கிற அத்தனை பேரும் இவங்களுக்கு தேர்தல் வர நேரத்தில் இவங்க கொடுத்து இவங்க நல்ல பேர் வாங்கிடுறாங்களேன்ற வருத்தத்தில் எதிர்க்கிறாங்களே தவிர, இந்த திட்டத்தில் இதை கொடுக்கறதுல தவறு இல்லைன்றது அவங்க நல்ல பேர்னா பொறாமையில் எதிர்க்கிறாங்கன்றீங்க. அவங்களுக்கு முடிச்சிடுறேன். இதுக்கு முழுமையான நோக்கம் என்னன்னா, இதை ஒரு பொருளாக கொடுத்தாலோ அல்லது ஒரு திட்ட மதிப்பீடு செய்து கொடுத்தாலோ அதில் இவங்க அரசியல் நடத்த முடியும். திட்டம் கொடுத்தா உடனே டெண்டர்ல ஊழல், இவங்க ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு இவருக்கு கொடுத்தாங்க, அவருக்கு கொடுத்தாங்க, அவர் இவருக்கு சொந்தக்காரர் யாரும் கேட்காம நேரா காசு கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அதுவும் நேரடியா அந்த இது நீங்க பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு கொடுத்தது 2,500 ரூபாய் நோட்டா கொடுத்தாங்க. அதுல எந்த இதுவும் இல்லாம அந்த உரிய அதிகாரிகள் அந்த பணியாளர்கள் அதை கொடுத்துட்டு வாங்கினாங்க. இதுல எந்த அரசியல் குறுக்கீடும் இல்ல. ஒரு கல்லுல 2 மாங்காய், அது எதிர்த்தா எதிர்கட்சி மேல அதிருப்தி வரும், ஆமா, கொடுத்தா மக்களுக்கு மகிழ்ச்சி வரும். அவர் காலில் நேற்றைக்கு கொடுத்து கேட்டதாக ஒரு ஊடக செய்தி, நேற்றோ இன்றோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி எப்ப சார் அமைப்பீங்க அப்படின்னா, அது நாங்க விரைவில் பரிசீலிச்சு ஆவணம் செய்யப்படும். அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, அதை தொடங்கிட்டு தான் இருக்காங்க. மருத்துவக் கல்லூரி இந்த 3,500 கோடியில் எத்தனை மருத்துவக் கல்லூரி சார் அமைக்கலாம்? எங்க இந்த 3,500 கோடியில் எத்தனை பேருடைய பசி ஆற்றப்பட்டிருக்கு, எத்தனை பேருடைய பிரச்சனை, வாழ்வாதாரம், அன்றாட பிரச்சனை தீர்வு கலர் டிவி தமிழ்நாட்டை இதை இன்றைக்கு உடனடியாக பட்டாசு தொழிலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக இன்னைக்கு ஒரு தேவையை நிறைவேற்றுது. உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இது ஒரு பெரிய ஒரு நன்றி தொழிலாளர்களுக்கு போயிருக்கு. உங்க கருத்து? அதாவது நான் இது சொல்ற போது தேர்தல் என்பது ஒன்று, தேர்தல்ங்கிறது இப்போ கெட்ட நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒன்றுங்கிறது, அது கெட்ட அரசியல். இன்னொன்று, சமூக ஆதாயம் இல்லாமல் செய்யக்கூடிய செலவு என்பதும் அது ஒரு கெட்ட அரசியல் தான். அது ஒரு நல்ல அரசியல் கிடையாது. அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு உரிய பலனை தராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏற்கனவே இருக்கிற இலவசங்கள் அனைத்தும் அதை நோக்கியது. அது சமுதாய நன்மை இல்லையா? தொழிலாளர்கள் பஞ்சத்தில் இருக்கும் போது அவனுக்கு உதவுறது பொய் சார். பசி ஆற்றணும்னா வள்ளலார் அடுப்பு பத்தின மாதிரி இவங்க பத்தணும். எல்லா கிராமத்திலும் அடுப்பு பத்த சொல்லுங்க, எல்லா ஊராட்சியிலும் அடுப்பு பத்த சொல்லுங்க, அணையா அடுப்பு வைக்க சொல்லுங்க. அது பசி ஆட்டம். 2,000 ரூபாய் ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா ஒன் டைம், அடுத்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த 20 கிலோ அரிசி இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்களா? அது என்ன இது எல்லா பசியா? அப்ப எதுக்கு அப்ப பசி இல்ல இல்ல எதுக்கு 2,000 கொடுத்தீங்க? நீங்க அப்ப எதுக்கு 2,000 கொடுத்தீங்க? தூக்கிட்டு போற முட்டாய் கொடுத்தா அதுக்கு ஒரு அர்த்தம் சார். டாக்டர் ராமதாஸ் ஒரு கருத்து, வழக்கமா இலவசங்களை எதிர்க்கக்கூடிய ஒருவர் இந்த 1000 ரூபாய் இனாமையும் பொங்கல் பரிசையும் வரவேற்றாரு, இதையும் வரவேற்றிருக்கிறார். இது மாசம் மாசம் தரணும். அந்த அறிக்கை நீங்க படிக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு தூண்டில் என்ன போடுறாருன்னா, 2,000 கொடுத்துறீங்க வாஸ்தவம், இதை மாசம் மாசம் கொடுங்க, 60 லட்சம் பேருக்கு மாசம் மாசம் கொடுங்கன்னு இருக்காரு. அதை அமல்படுத்த சொல்லுங்க. இன்னைக்கு முறைசாரா தொழிலாளி அத்தனை பேரும் 3,000 ரூபாய் எங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும்னு கடந்த 10 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆகவே அதே மாதிரி நீங்க திட்டத்தை பத்தி கேட்டீங்க இல்லையா? திட்டத்தில் சார் கவர்மெண்ட் இந்த பணத்தை இப்படி கொடுக்கறதுங்கிறது
தேர்தலுக்கு தெளிவான விஷயம் எப்படின்னா 2000 நேரடியாக அவங்ககிட்ட போயிடட்டும், அப்போ தான் வந்து நம்ம கொடுத்து அவன் வாங்கின மாதிரி தெரியும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த வடிவமே அதை நோக்கியது தான். திட்டத்தை வந்து இவங்க போடுவாங்க, அதில் கமிஷன் அடிக்கிறதுக்கு மற்றது அடிக்கிறதுக்குன்னே போடப்படக்கூடிய திட்டங்கள் தான் அதிகம். அது நம்முடைய சமூகத்தினுடைய அரசியலுடைய இன்னொரு விளைவு. அதை கடுமையான ஆட்சேபிக்கணும், எதுக்கணும், சரி பண்ணணும், அது வேற விஷயம். எல்லா பக்கமுமே அது நடக்குதுன்னு அர்த்தமும் இல்லை. சரி, நல்ல அரசியல்காரன் இங்கே இல்லை, நல்ல அரசியல் ஆட்சியே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. நிர்வாகம் தோத்துருச்சு, திட்டங்கள் செயல்படுத்துறதுல வந்து சுணக்கம் இருக்கு. அதுக்கு பதிலாக இது வந்து குறுக்கு மக்கள்கிட்ட நேரடியா கொடுத்துறதுன்றது எளிதா போய் சேர்ந்துருது. எழுத போய் சேருது. தேர்தல் நேரம் என்பதால் இதுதான் சிறந்த வடிவம். வளர்ச்சியை பத்தி கவலை இல்ல, உள்ளாட்சித்துறையை பத்தி கவலை இல்ல, வேலை வாய்ப்பை பத்தி கவலை இல்ல, தொழிலாளர்களை பத்தி கவலை இல்ல. பேசலாம். மீன் துண்டுல போடுற புழுதான் அது. இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி இந்தியாவினுடைய வேற எந்த மாநிலத்தை காட்டிலும் கூடுதலான முதலீட்டை ஈர்த்தது தொழில்துறையினருக்கு மகிழ்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கான திட்டம் அரசினுடைய திட்டம். மகளிர்களுக்கு 25 அதாவது சரிபாதி விலையில் 25,000 ரூபாயை இருசக்கர வாகன மோட்டார் ஸ்கூட்டிக்கு கொடுத்து தாய் குலத்தினுடைய பணிக்கு செல்லுகிற பணியில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இல்ல அந்த திட்டங்களை எல்லாம் எந்த இடத்திலையும் தொய்வில்லாம மாண்புமிகு எடப்பாடியோட அரசு ஏற்கனவே நிர்வகிக்கப்பட்ட சமூக நல திட்டங்கள் அனைத்தையும் தங்கு தடை இல்லாம சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அரசு தான். இதுல நீங்க உலக முதலீட்டாளர் மாநாடு கூட்டி இவ்வளவு முதலீட்டை பெற்று வேலை வாய்ப்பு உருவாக்கி இளைஞர்களுக்கு வேலையை உருவாக்கி தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைந்த பிறகு மகளிருக்கு ஸ்கூட்டிக்கு 25,000 ரூபாய் கொடுத்து அவங்க எல்லாம் மகிழ்ச்சி பிறகு தாலிக்கு தங்க கொடுத்த பிறகு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாதான் தேர்தலை சந்திக்க முடியும். ரேஷன் கார்டுக்கு இன்னொரு 2000 ரூபாய் கொடுத்தாதான் தேர்தலை சந்திக்க முடியும். அப்படின்னா அப்ப நீ முன்னாடி சொன்ன பட்டியலிட்ட சாதனைகள் எல்லாம் வேலை செய்யலன்னு அர்த்தம் சார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர் வந்து 2015 உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க சார். இப்ப இவர் இங்க பேசிட்டு இருங்க நடத்தினாங்க. அப்போ வந்து 2,42,000 கோடி வந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், இப்போ ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லிட்டான்னு சொன்னேன், நீங்கள் சொல்கிறீங்க 2,46,000 கோடி வந்துச்சுன்னு சொல்லி. ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லலாம், கிடையாது வெறும் 5,000 கோடி தான் வந்துச்சுன்னு ரிசர்வ் பேங்க் சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்க அதுக்கு? அது வேற ஒரு விவாதம் சார். பார்த்து சட்டமன்றத்தில் நம்ம இதெல்லாம் இதுக்குன்னு தனி சிறப்பு விவாதமே நடத்திட்டோம். முதல் கறவை மாடு தர திட்டம், கோழி நாட்டுக்கோழி குஞ்சு கூட நாங்கள் இதெல்லாம் புரியுது தனியார் சார். அதாவது சைக்கிள் கொடுக்குறோம், மிக்சி கொடுக்குறோம், கிரைண்டர் கொடுக்குறோம், நீங்க ஆடு தர்றாங்க, லேப்டாப் தர்றாங்க, இப்போ வந்து கடைசியா இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் தந்த பிறகு ஸ்கூட்டிக்கு மானியம் தந்த பிறகும் 1000 ரூபாயும் 2000 தர வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? இல்ல, நான் இவ்வளவும் தந்த பிறகும் கூட இந்த வாக்காளர்கள் ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுமக்கள், எளிய மக்கள், நீங்க சொன்ன மாதிரி பட்டாசு தொழிலாளர்கள் இருந்து பல்வேறு நிலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாயே கொடுத்ததை முதலமைச்சர் கொடுத்திருக்கிற பாராட்ட வரவேற்கிறோம். இதை 5000 ரூபாயை உயர்த்தி தரணும்னு நான் நாளைக்கு சட்டமன்றத்தில் பேச போறேன். ஏற்கனவே 2000 ரூபாய் சட்டமன்ற உரையவே இங்க லீக் பண்ணிட்டீங்களே. இல்ல அது நான் நாளைக்கு அதை பேச போறேன். அது மட்டும் இல்ல, இந்த இது வந்து இப்ப எப்படி பொங்கல் பரிசு தான் 2,500 ரூபாய் தாள், அப்ப 2 கோடி மக்கள் மகிழ்ச்சியா நின்று வரிசையா நின்று பாக்குறத அது வந்து ஒரு 10-100 ரூபாய் தாளா கொடுத்தா இன்னும் மகிழ்ச்சி இன்னும் பெருசா இருக்கு. இந்த 2000 ரூபாய் அந்த பிரச்சனை, இந்த 2000 ரூபாய் நாளைக்கு இதையும் நான் சட்டமன்றத்தில் முதல்வரிடத்துல கேட்க போறேன். இதை வங்கி கணக்கில் செலுத்தினா அவங்களுக்கு அது புரியாது. தனியார் சார், நீங்க தான் நாடாளுமன்றத்துக்கு கூட்டணி பேச்சை இங்க ஆரம்பிக்கிறீங்களா? திரும்ப உங்கள்ட்ட வரேன், அடுத்த சுற்றுல வரேன். நான் செந்தில் ஆரம்பம் நிறைவு கருத்தா கேட்டுறேன். இதெல்லாம் இவ்வளவு முயற்சிகள் இருக்கு, இதுக்கு ஜஸ்டிபிகேஷன் ஒரு பக்கம் தர்றாங்க, விமர்சனம் இருக்கு. இது தேர்தல் நேரத்தில் வாக்கு வங்கியை மனதில் வைத்துக் கொண்டு அதை செய்தாலும் இந்த காசை வாங்கினவங்க எல்லாரும் இந்த பணம் ஓட்டா மாறிடுமா? இந்த 2 என்டிட்டி இருக்கு, ஒன்று கொடுக்குறவங்க, ஒன்று வாங்குறவங்க. வாங்குறவங்க கண்டிப்பா இதுக்காக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. அவங்க வந்து அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓட்டு போட போறாங்க. அது யதார்த்தம். இது கொடுத்ததுனால உடனடியே போட்டுற போறது இல்லை. ஆனா கொடுக்குறவங்க என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துருவோமே. ஓட்டு வாங்க போறவங்க என்ன இருந்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லி பேசுற மாதிரி எந்த வேட்பாளராக இருந்தாலும் நான் தான் மக்களை திளைக்க வைக்கிறாங்க. உச்சபட்ச முயற்சி எடுக்கிறதுக்கான வழியா தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. போனரும் 1000 ரூபாய் கொடுத்தது வந்து வேற கேட்டகரி, இந்த 2000 ரூபாய் வந்து வேற கேட்டகரி. ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான இன்னொருத்தர் சொன்னாரு, பிஜேபியோட கூட்டணி வந்ததுன்னா இப்போ 13 IAS அதிகாரிகளை எல்லா மாவட்டத்துக்கும் நியமிச்சிருக்கிறாங்க. பிரதமர் பட்ஜெட்ல அறிவிச்ச, பியூஷ் கோயல் பட்ஜெட்ல அறிவிச்ச விவசாயிகளுக்கான மானியம் இருக்க பணம்
நிவாரண உதவி நிதி உதவி வந்து முதல் தவணை அது முதல் தவணையை கொடுக்கணும்ன்றது. அதுவும் தேர்தலுக்குள் கொடுக்கப்பட்டா இந்த மகிழ்ச்சி எல்லாம் சேர்ந்து ஓட்டாக மாறும். அது அந்த கூட்டணிக்கே வந்து 1 + 2 + 6 9,000 ரூபாய். அப்புறம் தேர்தல் நேரத்துல அடிஷனல் ஆட்சி நிர்வாகத்தை முறையா நடத்த முடியாம போன காரணத்தினால வந்து சரி இப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற முயற்சி தான் பாஜக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும். முயற்சி என்னன்னா சரி நம்ம வேலையை தான் செய்யல. நாங்க எங்க Facebookல கூட போட்டோம். சில நேரத்துல வந்து வீட்டை சுரண்டி எடுத்துட்டு போனோம். பட்ஜெட் போட்டு இந்த துறைக்கு இவ்வளவு இந்த துறைக்கு இவ்வளவு இல்ல, மொத்தமா வருமானம் இவ்வளவு, வரி இவ்வளவு, கொஞ்சம் கடுமையான வார்த்தையா இருந்தாலும் வந்து மக்கள் மனசுல என்னன்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு திருடர் வந்து மொத்தமா அள்ளிட்டு போறப்ப ஐயோ அத்தனையும் அள்ளிட்டுமே ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போவோமே அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டு போற கதையாத்தான் இதை நாங்க பாக்குறோம். பாஜக அரசாகட்டும் அதிமுக அரசாங்கத்தின் செயல் அப்படி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. கொடுத்துருவோம் அப்படிங்கிறது. சரி, நம்ம இந்த பெர்ஃபெக்ட்டான ஒரே கேள்வி வரும். தேர்தல்ல இது எப்படி எதிரொலிக்கும்? மக்கள்கிட்ட என்ன அதிருப்தி இருந்தாலும் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதிருப்தி இருக்கும்போது வேலையாகாது. அதிருப்தி இல்லைன்னா பணமே கொடுக்கலாலும் மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க ஆதரவா. இப்போ இந்த முயற்சின்றது அதிருப்தி இருக்கு அதை தணிப்பதற்கா, இல்ல மக்களுக்கு பிரச்சனை இருக்கு அதை தணிக்கிறதுக்கா, இல்ல இது எந்த மாதிரி தேர்தலில் எதிரொலிக்கும்? இல்லையா இப்போ நம்ம தேர்தல் பரப்புரையில் இப்போ நீங்கள் ஒளிபெருக்கி முன்னாடி போய் ஒரு பேச்சாளர் நிற்கிறார். முதல்ல எதை சொல்லுவார்? ஏற்கனவே இருக்கிற சமூக நலத்திட்டங்களை சொல்லிக்கிட்டே வருவார். 20 கிலோ அரிசி, விலை இல்லாத ஆடு மாடு, மிக்சி கிரைண்டர், மின்விசிறி எல்லாம் தாலிக்கு தாங்க எல்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டு பொங்கல் பரிசு 1000. ஏற்கனவே இப்போ 60 லட்சம் தொழிலாளர்களுக்கு உழைக்கிற வேர்வை சிந்துகிற 60 லட்சம் தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாயை அள்ளி தந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை நீங்கள் மீண்டும் இந்த அரசுக்கு வலிமை சேர்க்க இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிங்கன்னு கேட்கணும். இதுக்கு அது எவ்வளவு ஒரு இது வலிமை தருகிறது. அது அந்த அந்த மக்கள் பார்க்கும்போது சார் கேட்பாங்க. ஏன் கேள்வி என்னன்னா அப்படிதான் கேட்பாங்க. அப்படி கேட்டா மக்கள் எப்படி உள்வாங்குவார்கள், எப்படி எதிர்வினை ஆற்றுவாங்க, உள்வாங்கி வாக்குகளாக மாறும், பெருமளவு மாறும். ஆட்சியே மாறி இருக்காது. 5 வருஷத்துக்கு இருக்க தமிழ்நாட்டில் ஆட்சியே மாறி இருக்காது. 2016 இது வந்து வாக்காக மாறுன்றாரு அவரு, இல்ல மாறுறதற்கான முயற்சின்றாரு செந்தில் ஆறுமுகம். உங்க பார்வை? மக்கள் அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை அவ்வளவு சுலபமாக மறந்துட மாட்டாங்க சார். இந்த 2000 அப்படி எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. ஏன்னா ஒரு 2000 ஒன் டைம் 2000. ஆனால் இவங்க நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன். நான் அது குழந்தை தூக்கிட்டு போகிறதுக்கு முட்டாய் கொடுக்குற கதை இது, மீனுக்கு மீன் போடுற வலை இது. ரெண்டாவது, என்னுடைய ஏழ்மையை, என்னுடைய வறுமையை, என்னுடைய பசியை நீ வந்து விலை பேசுகிற, நீ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற அப்படிங்கிறது இவங்களையெல்லாம் வந்து அந்த அந்த ஏழை ஜனங்க வந்து மன்னிக்கவும் மாட்டாங்க, அந்த ஏழை ஜனங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. வேற சில காரணத்தினால ஓட்டு போடலாமே தவிர இதுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா இவங்க நோக்கம் கெட்ட நோக்கம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் பேர் எதிர்ப்பாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அவசியமானது, அதனால தராங்க. ரெண்டாவது அண்ணன் சொன்னார், இதை வந்து இந்த நேரத்தில் தர்றது தீய நோக்கம், இதை வந்து ஏமாற்று. அது இல்லை. அரசாங்கம் தன்னுடைய கடமையை உணர்ந்து செய்கிறது. இன்றைக்கி அவங்க பாதிப்பில் இருக்கின்ற போது அவர்களுக்கு அந்த தேர்தல் நேரத்தில் இவங்கன்றதுனால இவங்க எதிர்க்கிறாங்க. இதே தேர்தல் இல்லைன்னா இன்னும் கூட கொடுங்க, மரியாதைக்குரிய தனியரசு சொன்ன மாதிரி ஏன் 2000 கொடுக்குறீங்க 5000 கொடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இதனால் வந்து இந்த அரசுக்கு நல்ல பெயர் வந்துடும். இதன் மூலமாக இந்த அரசாங்கம் இன்னொன்னையும் நிரூபிக்க விரும்புது. இது நேற்று வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசாங்கமே இல்லை, முதலமைச்சர் செயல்படவே இல்லை, இவங்களால என்ன செய்ய முடியும்னு கேட்டவங்க இப்போ இந்த அரசாங்கம் செஞ்சிருச்சேன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு வெற்றி. வந்து 130 பேரை வறுமை கோட்டுக்கு கீழே வச்சிருக்காங்க. இவங்க முதல்ல வந்து நம்ம சட்ட பஞ்சாயத்து நண்பர் சொன்னது மாதிரி ஒரு 60 லட்சம் குடும்பத்தை வந்து தமிழ்நாட்டில் ஏழை குடும்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு நாட்டுக்கு வெளிச்சப்படும் போட்டு காட்டினாங்க பாரு. அதை விட கேவலம் இவங்களுக்கு இந்த ஆட்சிக்கு எதுவுமே கிடையாது. ஓட்டுக்கு வாங்க. ஆமாம், இல்லை ஓட்டுக்கு இல்லை சொல்கிறேன் சார். நான் என்ன சொல்கிறேன் சார், நான் ஆர்கே நகரில் ஆர்கே நகர் சார் எல்லா வகையிலும் தோத்து போயிட்டாங்க. இவங்க ஆட்சியாளர்கள் விவசாயிகள் மத்தியில் கெட்ட பேர், தொழிலாளர் எல்லா கட்டத்திலையும் இவங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு சார். வேறு வழி கிடையாது. அடுத்த முறை இவங்க காலியாக போகிறதுன்றது 100க்கு 100% உண்மை. ஆகவே அதில் ஏதாவது இப்படியாவது பண்ணி அரசு வீட்டு பணத்தை யாரும் மாமியா வீட்டு என்னது மருமக இது பணத்தை எடுத்து யாரோ தானம் பண்ணாங்களோ அந்த மாதிரி இவங்க அரசாங்க பணத்தை எடுத்துட்டு இவங்க எல்லா வகையிலும் தோத்து போன காரணத்தால் அதில் எப்படியாவது சரி கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி உங்களை 5 பேருக்கு நன்றி. ஒரு நல்ல காரசாரமான விவாதத்தை, நிறைய மாற்று பார்வைகளை தந்தீங்க. உங்கள் 5 பேருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.